ஒரு பொம்பளை எத்தனை போன் அடிக்கிறது? எடுத்து பேசிட்டு அடுத்து வேலையை பார்த்தா என்னவா? இப்படி எல்லாம் பண்றதுக்கு தான் எனக்கு கெட்ட கோவம் வர்றது. ஆத்தால மம்பளம் எங்கதான் போய் சேர்ந்ததுங்களோ. அக்கா, வெளியில என்ன மழை பெய்யுது? இந்த மழையில செல்ல எடுத்து எப்படி பேசுறது? உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா? போனாலும் வீட்டுக்கு வரமாட்டாங்க. அவரு மல்ல கூட வரட்டும். இந்த கிழவி எங்க போய் உளுந்து வாரிட்டு கிடக்க தெரியலையே. யாரா கூடமா உளுந்து இடுப்பு எங்கேயும் உடச்சிக்கிச்சு. அடுத்து எனக்கு தான் தலைவலி. அதெல்லாம் ஒன்னும் ஆகாதே, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் செல்லுல என் வீட்டுக்காரர் நம்பர் இருக்குல்ல? ஏன் இருக்கு? ஒரு போன் ஒண்ணு பண்ணா மனுஷன் என்னைய பத்தி கவலை எதுவும் பண்றாரா இல்ல ஜாலியா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம். ஏட்டிய வேணாம்னு வந்தவ அப்புறம் எதுக்கு போன் பண்ண சொல்ற? இல்லக்கா, அவங்க ஆத்தாவும் என் உறவத்தி தானே என்னைய வெளியே துரத்தி விட்டாலுவ. என் புருஷன் மனநிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது இல்லையா? என் புருஷனை என்கிட்ட பேசவே விடல இல்லையா? அதனாலதான் கேக்குறேன். என் புருஷனுக்கு ஒரு போன் பண்ணி, நெட்டப்பா உன் பட்டாட்டி என்னடா குளத்துல விழுந்து சாவ போறேன்னு சொல்லிட்டு போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அப்புறம் நெட்டப்பனோட ரியாக்ஷனை பாக்கலாம். ஏடி நாய் போய் உழுது சாவப்பதுன்னு சொன்னா கூட யாருக்கா இருந்தாலும் மனசு கஷ்டமா தான் மட்டும் இருக்கும். நீ கூட வாழ்ந்தவ எது போய் செத்து தொலைஞ்சா போறேன்னு நினைப்பாக. என்னடி நீ பித்துக்குளி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? சரிதா உனே கேட்டது தப்புதான். ஊடு வசந்தி, வா வா வா. தம்பி வீட்டுக்கு வந்துட்டாப்லையா? அவரை எங்க அனுப்பி விட்டான்னு கேட்கறதானே நான் வந்தேன். எங்க போயிருக்காரு? சாப்பிடவே இல்ல, ஜோர்னு கடந்தாரு. எங்க போனாருன்னு தெரியலையா? மாமனையும் இந்த கிழவியையும் காணும்னு சொல்லி பாத்துட்டு வர அனுப்புனேன். இப்ப உன் புருஷனையும் காணுமா? என்னடி இது போற வகையெல்லாம் மாயமாவறாக? ஆளு தப்புக்கு அனுப்பி விட்டியா? சரி இப்பதான் தூரத்தை விட்டுருக்கு. அப்ப வருவாங்க பண்ணமா. எப்படி வந்து சாப்பிட்டுட்டு போன என்னட்டி? சோறு தின்னாம கூடவா வேலை பார்க்கணும்? இவ என்ன இங்க வந்து உட்காந்து கிடக்குற? உன் மாமியா அங்க பாட்டா பாடுது. என்ன ஆச்சு? உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? என்ன பண்ண? வசந்தி, என்கிட்ட பேசாத சொல்லிவிட்டான். நல்லா இருக்காது வசந்தி, நல்லா இருக்காது. அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. என்கிட்ட இனி பேச்சுவார்த்தை வச்சுக்கிட்ட நான் அப்புறம் என்னதான் சொல்லுவேனே தெரியாது. இக்கா, இப்ப நான் என்ன கேட்டுப்பட்டேன் இவள? எதுக்கு இப்ப என் மேல எரின்னு எரிஞ்சு விழுறா? சீ, தரதரம் தெரியாம வச்சுக்கிட்டது ஏன் தப்புதான். தப்புதாம்மா தப்புதான். வாங்கிட்ட ஏன்னு கேட்டது ஏன் தப்புதான். உன் செருப்பை கொண்டு வேணா கழட்டி இனி அடிச்சுக்க. சும்மா இருங்க ரெண்டு பேரும். எப்ப பாரு நயனு கத்திக்கிட்டே. ஏக்கா, யார் கத்துறது? என்ன மட்டும் இங்க இருக்க? உன் மாமி அங்க சண்டை போடுதுன்னு கேட்டது தப்பாக்கா? அப்ப இவகிட்ட நான் எதுவுமே பேசக்கூடாதா கேட்க கூடாதா? என் வீட்டுல ஒண்ணு நான் மட்டும் வந்து கேக்குறல்ல காதை வச்சு. இந்தா நீ வாயை மூடிக்கிட்டு இருக்கவே மாட்ட வசந்தி. அவளே பாவம் கோவத்துல உட்காந்துருக்கா. நீ வேற எதுக்கு? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். என்னக்கா நீங்க இப்ப என் மேல பழிய போடுற? நான் என்ன காரணம்? நான் பண்டை வாங்கி ஏமாத்தி விட்டதாலதான் அவங்க மாமியாரும் அவ புருஷனும் வீட்டை விட்டு வெளியே போன துரத்தி விட்டுட்டாங்களாம். அது தெரிஞ்ச கதை தானே. இவளதான் என்னைக்கே துரத்திட்டாங்களா? இவளதான் அந்த வீட்டுல போய் இருந்தா. ஆண்டிய உனக்கு என்ன மானம் இல்லையா, மரியாதை இல்லையா, சூடு இல்லையா, சொரணம் இல்லையா? எதுக்கடி அந்த வீட்டுக்கு போற? உனக்கு என்ன வசந்தி? உன் புருஷனை கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு நீ நல்லா ஜாலியா சொகுசா இருக்க. எனக்கு அப்படியா? அந்த வீடை விட்டா எனக்கு வேற என்ன வழி இருக்கு? நாங்க போய் தான் ஆகணும். அதான் மொத்தத்துக்கும் ஆப்படிச்ச மாதிரி அடிச்சு விட்டியா? விவாகரத்து நோட்டீஸ்ல கையெழுத்து வாங்கிக்கிட்டு விரட்டி விட்டுடுச்சு கிழவி என்னைய. என்னக்கா சொல்றா இவ? விவாகரத்து நோட்டீஸா? ஐயா, சும்மா இவள மிரட்டுறதுக்கு ஏதாவது பண்ணிருப்பாங்க. அதை என்னவோ பெரிய இதாட்ட வந்து சொல்லிட்டு நிக்கிறா இவ. நெட்டு பண்ண, அப்ப உன் மாமியாருக்கு கொடுத்த ஆப்பு இன்னும் பத்தல போல இருக்கே. ஆப்பு வைக்கிறேன் சூப்பு வைக்கிறேன்னு சொல்லி என்ன எங்கேயும் அலங்கோலப்படுத்தி விட்டுறாத சாமி. உன் சவகாசமே வானா. நீ வாயை பொத்திக்கிட்டு என் விஷயத்துல தலையிடாம இருந்தாலும் எனக்கு ரொம்ப சௌரியம். ஏக்கா, தீபாவளிக்கு சுட்ட பண்ணை எதுவும் இருக்கா? எல்லாம் தீர்ந்துடுச்சா? ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாயந்த. வாயெல்லாம் பரபரன்னு இருக்கு. இந்த அப்படி செல்லு கூட பிக் பாஸ் பாக்கோ. காலையில இருந்து செல்லுல ரூபா இல்லாத எனக்கு மண்டையே வெடிச்சு பண்ண மாதிரி இருந்தது. சொன்னாரு ராம தம்பி சொன்னாரு. என்ன உனக்கு பால் பாக்கெட் வாங்க கூட பணம் இல்லையா? செல்லுக்கு ரூபா பணம் அப்ப உனக்கு குறைவா இருக்கா? ஏமா இனி அவன் எப்படி இருக்கா? நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்களா? என்னைய பிடிச்சு பேசிக்கிட்டு இருக்காருடியே. உன்னைய எதுக்கு பிடிச்சு பேசுறாரு? உன்னைய பிடிச்சு பேசுறாரு அவரு? செல்லுக்கு ரூபா பட துப்பு இல்ல பேசுறாராம பேச்சு. வெறும் ஜோத்த பட்டு தானே ஆக்கி வச்சிருக்கா. ஏக்கா, காலையில சிலிண்டர் இல்லன்னு சொல்லி உன் வீட்டுக்கு வந்தனா இல்லையா? இங்க இருந்து போறதுக்குள்ள அந்த ஆளு வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன டீ சோறுன்னு ஆக்கலையேன்னு தாம் தம்னு குதிச்சுக்கிட்டு கிடந்தாரு. இந்த மாதிரியா சிலிண்டர் இல்ல உன் மைனி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அவங்க சேர்த்து சாப்பாடு ஆக்கறம்னு சொன்னாங்க. சேர்த்த உட்காருன்னு சொன்னதுக்கு எம்மாடி அம்மா என்ன பேச்சு பேசியாவது. எல்லா இடத்துலயும் நீ அசிங்கப்படுத்துற அப்படி இப்படி. நான் உன்னை அடிச்சா யாரடி இருக்கா கேட்க? ஆனாதா நான் எப்பேன்னு. ஏ அப்பா சாமி, என்னால தாங்க முடியல. ஏக்கா, ஒரு நிமிஷம் ஆகுமா சொல்லு? என்ன நீ எனக்கு வேணாம்னு சொல்ல எனக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா? நான் என்ன நாதி எத்தவளக்கா? சொல்லுக்கா. என் அத்தை வீடு இருக்கு, என் மாமா வீடு இருக்கு, அக்கா மாதிரி நீ இருக்க. நாங்க வந்தா எனக்கு ஒரு வேளை சோறு போட மாட்டியா? இதுக்கு எதை முடிச்சு போடுறது? அனாதையா நானு? ஏக்கா, நான் அனாதைன்னு தெரிஞ்சுதானே என்னைய கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்தா அந்த ஆளு. அத்தை மாவன்னு தெரிஞ்சும் இவளுக்கு யாரும் இல்ல, அவ அண்ணங்கார ஒரு உருப்படாதவன்னு தெரிஞ்சும் இந்த ஆளு என் கழுத்துல தாலிய கட்டானா இல்லையா? இப்ப வந்து அவடி இவடி நீ எங்கடி போவ? என்ன விட்டா உனக்கு யாரடி கதி இருக்கான்னு சொல்லிக்கிட்டு தெரியறா இருக்கா. காலையில இருந்து எனக்கு மனசே கேட்கல. சோறை ஆக்கி வைக்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். சரி போனா போகுது, எங்கேயும் போய் தொலையிட்டோம்னு சோத்தை மட்டும் தான் வடிச்சு வச்சிருக்கேன். கருமட்டியே, கோவம் வந்துச்சுன்னா ஆம்பளை அளவு அப்படித்தான் கண்ணு தெரியாம பேசுருவாவ.
அவங்க கோவத்தெல்லாம் யார் மேல காட்ட முடியும்? நம்ம மேல மட்டும்தான் காட்ட முடியும். அப்புறம் என்ன செய்யறது? ஊராரு சொல்றது, உறவாரு சொல்றது, அக்கம் பக்கத்துக்காரங்க சொல்றதுன்னு எல்லா கோவத்தையும் கொண்டு வந்து நம்ம மேல கடைசியா கொட்டி தீத்துடுவாங்க. அதுக்குன்னு இப்படியா? என்னவோ போகட்டும். என் 2 பிள்ளைகளுக்காக குடும்பத்தை நடத்தி தான் ஆகணும் நானு. அதுக்காக தான் எல்லா கன்றாவியையும் தாங்கிக்கிட்டு இருக்கேன். ஏன் வசந்தி, பேசாம நெட்டப்பட கல்யாணம் பண்ணியிருந்தா ஜாலியா இருந்திருப்பல்ல? எம்மா சாமி, என் ராமவே எனக்கு பரவாயில்ல. அடிச்சாலும் பிடிச்சாலும் ராத்திரில பொண்டாட்டின்னு வந்து காலை அமைக்க விடுறாரு. வாம்பருச அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு பொண்டாட்டிய வெளியே துரத்தி விடுறாரு. எப்பா அப்ப எல்லாம் தெரிஞ்சுதான் என் ஆளை பிரேக்கப் பண்ணி விட்ட போல இருக்கு. ஏய், எந்த நேரத்துல எதடி பேசுற? இப்ப பேச வேண்டிய வயசா இது? அவளும் கல்யாணம் கட்டு 2 பிள்ளை எடுத்துட்டீங்க. என்னத்த பேசிக்கிட்டு கிடக்காரோ பாரு. எட்டப்படும் நல்ல மனுஷன் தான். பார்க்க வரம்பெல்லாம் பண்டமா வாங்கி கொடுப்பாரு. ஆமா ஆமா, அதை பார்த்து தானே நானே ஏமாந்து போயிட்டேன். வசந்தி, என்னடி இவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் காணோம்? நான் எதுக்கும் ரெட்ட போய் பார்த்துட்டு வர முடி. சரி வாங்க, அப்ப எல்லாரும் சேர்ந்தே போய் பார்த்துட்டு வரலாம். ஆமாக்கா, அவ சொல்ற மாதிரி வா. அங்க எதுவும் வேலை இருக்கா என்னன்னு தெரியல. போன கையோட வேலை எதுவும் முடிச்சுட்டு அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடலாம். 2 பேருமே இன்னும் வரலன்னா ஏதோ வேலை தான் செஞ்சுட்டு கிடக்க போல இருக்கு. ஆமாவும் சொன்னாரு 10-20 கொலை போல சாஞ்சு பிடிச்சேன். அதான் பூவு அறுத்து வைக்கிறாங்களா இல்ல கொலையை நிமித்தி தள்ளுறாங்களா என்னன்னு தெரியல. சரி வாங்க போய் பார்த்துட்டு வரல. மச்சான், மச்சான் கண்ணை திறந்து பாருங்க மச்சான். மச்சான், என்ன மச்சான் இப்படி பேச்சு மூச்சு இல்லாத கிடக்குறீங்க? ஐயோ, நான் வீட்டுல கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? ராசாத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உசிரே போயிடுமே. ஐயோ, டாக்டர் கூட என்ன வந்து பார்க்கலையே. டாக்டர், டாக்டர் சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வந்து என் மச்சானை பாருங்க. அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. போவாதீங்க போவாதீங்கன்னு சொன்னேனே, கேட்டீங்களா மச்சான்? மச்சான் என்ன மன்னிச்சிருங்க மச்சான், என்ன மன்னிச்சிருங்க. நீங்க இல்லாட்டி எல்லாம் எனக்கு தானே நினைச்சு உங்களை பல விதத்துல நான் கஷ்டப்படுத்திருக்கேன், தொந்தரவு பண்ணிருக்கேன். ஏன் இந்த கையாலேயே உங்களை நான் தலையில கூட கட்டையால அடிச்சிருக்கேன். ஆனா அப்பெல்லாம் என் மனசுக்குள்ள வன்மம் மட்டும்தான் இருந்துச்சு. இப்ப கண்ணுக்கு எதிர கரண்ட் ஷாக் அடிச்சு பேச்சு மூச்சு இல்லாத கிடக்கிறது பார்க்கையில ஐயோ, என்னால எதையுமே யோசிக்க முடியல மச்சான். இவ்வளவு நாள் நான் எப்படி இருந்திருக்கேன், இவ்வளவு நாள் நான் எப்படி வாழ்ந்திருக்கேன், எல்லாம் ஒரு நிமிஷம் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது மச்சான். மச்சான் மச்சான், தங்கச்சி முன்னாடி என்னை கை கட்டி நிக்க வச்சிடாதீங்க மச்சான். கண்ணை திறந்து பாருங்க மச்சான். மச்சான் மச்சான், இனி நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் மச்சான். மச்சான், கடைசியா உங்களை பார்க்க வந்தது கூட இனிமே நல்லா இருக்கணும்னு, ஒரு நல்ல தொழிலை கத்துக்கணும்னு சொல்லி கேட்கதான் மச்சான் வந்தேன். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க யாரு? டாக்டர்மா, டாக்டர்மா, வாங்கம்மா. என் மச்சாமா, என் வீட்டுக்காரியோட அண்ணமா இது. அடுத்த ஒப்புக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில ஒயல தெரியாம கையில தொட்டுட்டாரு. கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சுமா. என்னாச்சுன்னு பாருங்கம்மா. பேச்சு மூச்சு இல்லாம இருக்காருமா. அம்மா அம்மா, என்னாச்சுன்னு பாருங்கம்மா. சரிங்க, நான் பாக்குறேன். கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி பேஷண்ட் பக்கத்துல இருந்து அழுதுகிட்டு அவங்கள டிஸ்டர்ப்லாம் பண்ணக்கூடாது. கூட வேற யாரும் வரலீங்களா? கரண்ட் ஷாக் கேஸ்ன்றதால வீட்ல இருந்து யாரும் சைன் பண்ணாதான் அடுத்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். இவங்க ஒய்ஃப் இல்லைன்னா இவங்க அம்மா அப்பா யாரையாவது வர சொல்லுங்க, ஓகேவா? வீட்ல இருந்து வந்து சைன் பண்ணாதான் நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியுங்க. நர்ஸ், இந்த கேஸ் என்னன்னு பாருங்கம்மா. வீட்ல இருந்து யாரும் வந்து சைன் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அம்மா அம்மா, டாக்டர்மா, என்னம்மா இப்படி சொல்லிட்டு போறீங்க? அம்மா அம்மா, இந்த நேரத்துல அம்மா முதல்ல உதவி பண்ணுங்கம்மா. அப்புறம் நான் வீட்ல இருந்து வர சொல்றேன். என்ன ஆச்சுன்னு பாருங்கம்மா முதல்ல. ஏங்க, முதல்ல எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்லாம் நாங்க பண்ணிடுவோங்க. அடுத்து இருக்கிற ப்ரொசீஜர்லாம் பார்க்கறதுக்கு வீட்ல இருந்து வந்து யாரும் சைன் பண்ணாதான் பண்ண முடியும். வீட்ல இருந்தா யாருக்கிட்ட இப்ப சொல்றது? ராசாத்தி சொன்னா துடிச்சு போயிடுமே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. எப்படியாவது யாராவது வர சொல்லி கையெழுத்து போட சொல்லணுமே. ராம மச்சாங்கிட்ட சொல்லலாமா? தம்பின்னு சொல்லி கையெழுத்து போட சொல்லலாமா? மச்சாங்கிட்ட பக்குவமா விஷயத்த சொல்லி தங்கச்சியை வர சொல்லலாம். வேற வழி இல்ல, வேற வழி இல்ல எனக்கு. என் மச்சானை காப்பாத்தணும்னா எனக்கு வேற வழி தெரியல. கடவுளே, மச்சான் உயிரை காப்பாத்தி கொடுத்துரு. ஒரு புழு பூச்சிக்கு கூட துரோகம் பண்ணாதவரு. பார்த்து உட்காரு பெரியத்தா, குடிக்க தண்ணி கொண்டு வர. மைனே மைனே. என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஆண்டவா, என்னையே எடுத்துக்க கூடாதா? ஐயோ, என் பிள்ளை எங்க இருக்கா? அவனை நான் பார்க்கணும். அத்தா அத்தா, அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாதா? தாண்டி முதல்ல ரத்தம் எப்படி வருது பாரு அத்தா. ஐயோ, மைனி எங்கன்னு தெரியல. ஏயா ராமு, என்ன விடியா? அண்ணனை போய் பாரு சாமி. அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு பாரு சாமி. நம்ம குடும்பத்தோட கொலை விளக்கு சாமி. அண்ணன் நம்ம கொலை சாமியா, அவனை பாரியா. என் பிள்ளைய எப்படியாவது கொண்டு வந்து உசுரோட என் கண்ணில காட்டிடுயா ராமு. இந்த கைய காலா நினைச்சு கேக்குறையா, அண்ணனை கூட்டிட்டு வாயா. அத்தா, என்ன அத்தா நீ அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்றல, நம்ப அத்தா. நம்ம கும்பிடுற சாமி நம்மள கைவிடாத அத்தா. அந்த ஆண்டவனுக்கு கூட கண்ணு இல்லையே. அடுத்தவன் இப்படி பண்ணிருந்தா என் மனம் பதறாதே. நான் ஊட்டி ஊட்டி வளர்த்தவன், என் வீட்டு உப்ப தின்னவன், இப்படி பணத்துக்கு பொருளுக்கு ஆசைப்பட்டு என் பிள்ளைய என் கண்ணு முன்னாடியே வெட்டி கூறு போட்டு புட்டானே. அத்தா அத்தா, நீ எப்படி எல்லாம் பேசிட்டா அப்புறம் மைனிக்கு எல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும் அத்தா? அத்தா அத்தா, அமைதியா இரு அத்தா. செத்த இதுல அண்ணன் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கணும் அத்தா.
இந்த பாவி சண்டையில என் பிள்ளைய வச்சிருக்கானா இல்ல குழிய தொண்டி உசுரோட பதிச்சு விட்டானான்னு தெரியலையா ராமு. ஏ ராமு, ஏ தம்பி, என்ன பாஜி, யாராரோ என்னென்னவோ சொல்றாங்க, என்ன நடக்குது? நீ இது மண்டையில அடிபட்டு இம்புட்டு ரத்தமா இருக்கு. ஐயா வசதி, நான் அந்த துணி வடக்கு எடுத்து வந்து தொடமா. ஐயா என்னாச்சுன்னு தெரியலையே. தண்ணி குடிக்கிறீங்களா? உங்க மாமா எங்க போயிட்டாரு? இதான் படிச்சு சொன்னேன், மழை நேரத்துல போவாதீங்கன்னு கேட்காம போனீங்களே. ஐயோ, நான் சொன்ன மட்டி இன்னும் இந்த பொம்பளை ஆளை காணோம், எங்க போய் உழுந்து வாரிக்குச்சுன்னு தெரியலன்னு சொன்னனே. நான் சொன்ன மாதிரியே நடந்திருக்கு பாத்தியா? என்னாச்சுன்னு தெரியல, நான் போய் தூட தண்ணி கொண்டு வரேன். எனக்கு எதுவும் வேணாம், என் பிள்ளைய என் கண்ணுல காட்டுங்க போதும். ஆத்தா, என்னால முடியாது ராமு, என்னால முடியாது. என் பிள்ளைய கண்ணால பாத்துவிட்டு நான் எப்படி அமைதியா இருப்பேன்? நான் 10 மாசம் சுமந்து பெத்தவனாச்சே. இத்த என்ன பேசுறியா? என்னத்த பேசுறியா? எம்மா ராசாத்தி, என்னைய மன்னிச்சிருமா. எதுக்கு என்னன்னு சொல்லுங்க. வாயால நான் எப்படி அதை சொல்லுவேன்? நான் எப்படி சொல்லுவேன்? அத்தை என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. தம்பி, அவரு எங்கப்பா? அவரை கூப்பிட தானே போனியே. எப்பா, நீங்க 2 பேரும் வந்துட்டீங்க, அந்த மனுஷனை காணுமா? எங்கப்பா? அத்தை என்னென்னவோ சொல்லுதே. மைனி, அண்ணன் என்ன ஆச்சு? உங்க அண்ணனுக்கு என்ன ஆச்சு? வசதி, உன் புருஷன் என்னடி சொல்றாரு? ஐயோ, என்ன சொல்லலாம் பதறுது. என் புருஷன் எங்கன்னு சொல்லுங்க, உங்க காலில் விழுந்து கேக்குறேன். அந்த மனுஷன் எங்கன்னு சொல்லுங்க. ஐயோ, என் வீட்டுக்கு வந்த மக்கா, என் சாமி, என்னைய மன்னிச்சுடா ஆத்தா. என்னால உன் புருஷனை காப்பாற்ற முடியலடி. என் பிள்ளைய நான் பறி கொடுத்துட்டு பாவி சண்டாளியா இங்க வந்து வா முன்னாடி நிக்கிறனே. உன் இழப்புக்கு என்னால எதையும் ஈடுகட்ட முடியாது. நீ என்னைய வேணா கொண்டு போட்டுடு தாயே. என்ன உண்மையை சொல்லுங்க, என்ன ஆச்சு என் புருஷனுக்கு? எங்க அவரு? அந்த பாவி பையன், அந்த பாவி சண்டால நான் இங்க இருந்து என் பிள்ளைய தேடிக்கிட்டே போனேனே. நான் போய் பார்க்கையில என் பிள்ளை குத்துயிரும் கொலையுருமா கடந்தது. இத்த போய் சொல்லாதீங்க ஏத்த, நீங்க வேற யாரையும் பார்த்துட்டு சொல்லாதீங்க ஏத்த. அந்த மனுஷனுக்கு ஒன்னும் ஆகாது ஏத்த. மாமா கூட சொன்னாரு ஏத்த, தம்பி அங்கதான் வாழை மரத்துல வாழை கொலையில சாச்சி கத்திக்கிட்டு நிக்கிறான்னு சொன்னாரு ஏத்த. நீங்க யார ஏத்த பாத்தீங்க? மைனி, அம்மா சொல்றதெல்லாம் உண்மைதான். தம்பி, நான் நம்ப மாட்டேன். என் ராசாவுக்கு ஒன்னும் ஆகாது கடவுளே, என் ராசாவுக்கு ஒன்னும் ஆகாது. என்னைய மன்னிச்சிருமா, என் பிள்ளை போயிட்டான். ஆமா இக்கா, அங்க விழுந்துருச்சுடி, என்ன பண்றது? ராமு, இப்ப மாமா எங்க இருக்காரு? என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு போயிட்டாரு, அப்படி இப்படின்னு பேசுறீங்க. என்ன நடந்தது அதை சொல்லு. சில அக்கா பயந்து விழுந்துருச்சு, இப்ப என்ன பண்றது? எல்லாத்துக்கும் காரணம் உன் அண்ணன் டக்ளஸ் தான். அவன் தான் என் அண்ணனை மம்பட்டியாலே அடிச்சு கொண்டு இருக்கும். நீ சொல்ற நிசமாவா? நிசந்தாண்டி வசதி, நிசந்தாண்டி. என் குடும்பத்தையே உருக்குலைச்சிட்டானே, அவன் நல்லா இருப்பானா? அவன் நல்லாவே இருக்க மாட்டான். இந்த பாவி பையன் நல்லாவே இருக்க மாட்டான். ஆமா, வாயா இப்பவே நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். அந்த பையன் எங்க இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு சுட்டு கொல்ல சொல்லணுயா. அப்படி போலீஸ் சுட்டு கொள்றாங்களா, இல்ல நானே என் கையால கண்டு தண்டமா அவனை வெட்டட்டுமா? என் புள்ள உசுர அவன் எடுத்ததுக்கு அவன் உசுர அவன் பழி கொடுத்துதான் ஆகணும். அவசரப்படாத. வசந்தி, அண்ணனுக்கு போன் பண்ண, எங்க இருக்கான்னு கேளு. ரொம்ப தப்பா பண்ணிக்கிட்டு இருக்கா வசந்தி, இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன். அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு நடந்திருந்தது, என்னோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டி இருக்கும். என்னையா நீ? நான் என்னையா செஞ்சேன்? நான் போன் பண்றேன் இரியா. ஐயோ, அந்த படுபாவி ஏன் இப்படி இருக்கான்னு தெரியலையே. நல்லா இருப்பாடா அவன், உண்டை விட்டதுக்கே துரோகம் பண்றானே பாவி பைய. போகுதா இல்லையா? ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்கு. காவுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடு முதல்ல. ஹலோ டக்ளஸே. வசந்தி, நல்லவேளை நீயே போன் பண்ணமா. எங்கடா இருக்க? என்ன நீ பண்றதுல உனக்குலாம் நல்லா இருக்கா சொல்லுனே. என்ன நீ இப்படி பண்ற? என்ன நீ இப்படி பண்ற? ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு வசந்தி. வசந்தி, போன பீக்கர்ல போட. டேய், நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி வந்து வெட்டுவண்டா. இரு, அவன் என்ன சொல்றான்னு கேக்கும். மாமா எங்க? மாமாவுக்கு என்ன ஆச்சு? வசந்தி, நான் சொல்றத வீட்ல யாருக்கிட்டயும் சொல்லாத. ராசாத்தி தங்கச்சியை கூப்பிட்டுக்கிட்டு நேரா நான் சொல்ற இடத்துக்கு வா. என்னாச்சு ஏதாச்சு எதுக்கு வரணும்? வரப்போறியா இல்லையா வசந்தி? நான் சொல்றதை கேளு. யாருக்கிட்டயும் சொல்லாத. ட்ரெஸ் உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன், நேரா அங்க வந்துரு. என்னாச்சு வசந்தி? அக்கா வீட்டுக்கிட்டு அண்ணன் சொல்ற இடத்துக்கு வர சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. திரும்ப போன் பண்ணடி. அவனை விட்டு கூடாதடி. போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ராமு, பாத்தியாடா? இன்னைக்கு அவனோட முடிவு என் கையில தான்டா. அவனை வெட்டி கூறு போடல, நான் ஒரு ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறக்கலடா ராமு. ஏமா எழுந்து வாமா. அவனை நம்மள பாக்கல. சரி, போனா போகுது, தங்கச்சிய கட்டி கொடுத்துட்டான்னு ரொம்ப அமைதியா இருந்தா அவன் பண்றதுல கொஞ்சம் கூட சரியில்லை. சந்தி, நீ மைனிய பாத்துக்க, செல்ல கொடுங்க. தங்கச்சியோட வாழ்க்கை வீணா போனாலும் சரிமா, இன்னைக்கு இவனை உயிரோட விட்டு வச்சா நம்ம குடும்பத்தையே கருவறுத்துருவான். வசந்தி, ஏற்றி அந்த கட்டிய.